குட் டே டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற உல்ம் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு சர்ச். இந்த சர்ச் தான் வேர்ல்டுலேயே டாலஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 530 அடி ஹைட்டில் இந்த சர்ச் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 2 உலக போகிறப்போவுமே இது வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 800 வருஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸ். இதில் தான் வந்து ஒரு கிலோமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தகடு மாதிரி இது பண்ணி அதை வந்து தரையில் பதிச்சிருக்காங்க. இதில் வந்து சிட்டியில் இருக்கிற நியர்பை சிட்டிஸ் எல்லாமே அதோட கிலோமீட்டர்ஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இது மாதிரி எங்கேயுமே அதிகமாக பார்க்கல கிலோமீட்டர்ஸ் இருக்கிறது. இது வந்து சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ. இது வந்து இப்போ போய் பார்த்தா நிறையா நிறைய சிலைகள் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பட் பழமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு மினியேச்சர் இருந்துச்சு. இந்த சர்ச் ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக்காக இல்லை யானை தந்தமான்னு எக்ஸாக்டாக தெரில, அதில் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் கம்ப்ளீட் வியூ. இந்த சர்ச் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வியூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த சர்ச்சில். அப்புறம் ஆன்டிக் ஷீல்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. சர்ச் ரொம்ப எக்கோ ஆச்சு. ரொம்ப பழமையான சர்ச், உயரமான சர்ச் அப்படிங்கிறதுனால ரொம்ப எக்கோ ஆச்சு. இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தா க்ராஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கேண்டில்ஸ் ஏற்றி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தா மேரி அவங்க ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கும் வந்து எல்லாம் கேண்டில்ஸ் வச்சு நிறைய மெழுகுவத்தி எல்லாம் வச்சு ப்ரேயர்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வராங்க. பேப்பரில் ஷீட் போட்டு இது வந்து ஃபாதர் வந்து ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ. உள்ள ப்ரேயர் நடக்கிற இடம் ஃப்ரண்ட்டு. நிறைய ஆன்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வேர்ல்டுலேருந்து கூப்பிட்ருக்காங்க எல்லாரையும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கீழே விழுந்த ஸ்டாச்சு. இதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து சேஃபாக வச்சுருக்காங்க உள்ள ஒரு பிளேஸில். இது பார்த்தா ஒரு டார்க் ரூம் மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வுடன் ஒர்க்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு பார்க்குறக்கு. மைன்யூட் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. டார்க்காக இருந்துச்சு. இங்கே பார்த்தா ஒரு தூண் மாதிரி இருக்கிற கைப்பிடிக்கிற இடத்துலையும் அதில் ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய நேம் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வெளியில் கிளாஸ் பெயிண்டிங் ஒர்க். ஒரு ஜீசஸ் வச்சு அதில் வந்து கிளாஸ் பெயிண்டிங் ஆர்ட் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து சிட்டியோட ஒரு மினியேச்சர். உல்ம் சிட்டி 2ஆக இருக்குது. பழைய சிட்டி உல்ம், புதுசாக இருக்கிறது நியூ உல்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிட்டியோட மினியேச்சர் உல்ம் சிட்டியில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்டீட்டெயிலான ஒரு மினியேச்சர் வந்து சர்ச்சுக்கு வெளியிலேயே ஆப்போசிட் சைட்லேயே வந்து இது கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன ஃப்ரேமில் கம்ப்ளீட் சிட்டி டீட்டெயிலாக நல்லா இருந்துச்சு. ஒரு கல் வச்சு அதில் வந்து செதுக்கியிருந்தாங்க. இதுதான் சர்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் வியூ. வெளியில் வந்து எடுத்த வீடியோ. இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல எக்ஸாக்டாக. ஸோ வியூ தான் காட்ட முடிஞ்சிச்சு. இதோட ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்கிற மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பெர்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரிஸ், பிளாக்பெர்ரி அண்ட் ப்ளூபெர்ரி எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா அவகேடோ வச்சுருந்தாங்க, ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி இருந்துச்சு, மேங்கோஸ் அண்ட் பீச் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செடி இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் செடி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, நிறையா ஃப்ளார்ஸ். இது மார்க்கெட்டுங்கிறதால எல்லா ஃப்ளார்ஸுமே இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சது. சம்மரில் என்னென்ன அவைலபிள் ஃப்ளார்ஸோ அது. அடுத்தது எகெயின் வெஜிடபிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. எகெயின் முள்ளங்கி, கேரட் அதெல்லாம் இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் நார்மலாக எல்லா சம்மர்லேயும் கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், நூல்கோஸ் அதெல்லாம் இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது டைரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து டைரெக்டாக சேலுக்கு இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக எப்போவுமே கிடைக்கும், வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இது என்ன பூனே தெரியல. கேட்டால் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பூக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம். இது வந்து டேபிள் மேலெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஃப்ரூட், இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பர்பிள் கலரில். ஸோ லெட்யூஸ் மாதிரி ஒரு ஃப்ரூட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர், ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட், ப்ரௌன் கலர் கேரக்டர், நிறைய வித்தியாசமான கேரட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. மார்க்கெட் முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ஏறியாச்சு. இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வழி. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.